களத்தில் நின்னீங்களா? கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய களம், போராட்ட களம். நாம் தமிழ் கட்சி நிக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு போடுது, நாம் தமிழ் கட்சி அறிக்கை வெளியிடுது, நாம் தமிழ் கட்சிக்காரங்க அங்கங்க போராடுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க, அந்த களத்தில் நிற்கிறாங்க. நீங்க நின்னீங்களா? மேல்மா போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அந்த களத்தில் நாம் தமிழ் கட்சி நிக்குது, நீங்க நிக்கிறீங்களா? மேல்பாதி கோவிலுக்கு நாம் தமிழ் கட்சி நிக்குது, அந்த களத்தில் நிக்குது, நீங்க நிக்கிறீங்களா? கவின் ஆணவ படுகொலையில நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் களத்தில் போய் நிற்கிறாரு. நீங்க எந்த களத்துக்கு போனீங்க? அதே போல இதெல்லாத்தையும் தாண்டி நான் உங்களோட தான் நிற்பேன், இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து கேட்பான். நீங்க மக்களை பத்தி, நீங்க மக்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களா? மக்களை கொடுமைப்படுத்த நினைக்கிறீங்களா? யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன், இந்த விஜய் இருக்கேன், இந்த விஜய் வந்து நிற்பான், இந்த விஜய் வந்து கேட்பான். புடுங்கனா கரூர்ல 41 பேர் செத்த பிறகு ஆச்சி பூச்சின்னு அங்கிருந்து கிளம்பி ஓடுனாரு. எந்த களத்தில் நீங்க நின்றுருக்கீங்க? எந்த களத்தில் நிற்பீங்க? திருப்பரங்குன்றத்தை பத்தி கருத்து கிடையாது, கவினை பத்தி கருத்து கிடையாது, கரூர் குறித்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் பேச கிடையாது. இவர் தான் களத்தில் நிற்கிறாராம். களம்னா அரசியல் களம் மட்டும் இல்லை, அரசியல் களம், தேர்தல் களம், போராட்ட களம், ஈழத்தில் நடந்த போர்க்களம், எல்லாத்தையும் நின்றவர் அண்ணன் சீமான். போர் உச்சத்தில் நடக்கும்போது தான் 2008 பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துப்பாக்கிக்கு மத்தியில் தன் தலைவனை போராட்ட களத்தில் பார்த்துட்டு வந்து அந்த போராட்டத்தின் பக்கம் ஒரு நியாயத்தை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்து அது தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி இங்க ஒரு அரசியலை உருவாக்கி உலகத்தமிழர்களுடைய ஒரே கொடியாக புலிக்கொடி நிறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட 8.2 விழுக்காடு வாங்கின ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு கிண்டல் பண்றது எவ்வளவு பெரிய மன நோயா இருக்க முடியும்?